ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாயிருக்குங்க. இப்போ தன் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து தன் ராசியை பார்க்கக்கூடிய விதிகள் எல்லா ஜாதகருக்கும் அமைஞ்சிடாது. அது இந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதயமாகுதுங்க. அவர் உங்களோட ராசிநாதன் மட்டும் உங்கள் ராசியை பார்க்கல, ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் உங்கள் ராசியை 9ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கார். அப்போ சுபகிரகமான 2 சுபகிரகங்கள் உங்களோட ராசியை நோக்கி பார்க்கக்கூடிய விதிகள் உருவாகுதுனால இந்த உலகத்தில் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது. துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய நபர்கள். யாரையும் ஏமாற்றி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. தப்பு அப்படின்னா கண்டிப்பாக தப்பு, அது யாராக இருந்தாலும் செய்ததா, தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான். தப்புக்கான தண்டனைகள் அனுபவிக்கணும். தவறான வழியில் போகிறவங்கள சொல்லி திருத்தி பார்க்கணும். திருத்தலையில் நம்ம அதை விட்டுடணுன்ற மாதிரி இருப்பாங்க. அதே போல் தன்னை தீண்டியவர்கள் யாராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களே அதுக்கு உணரக்கூடிய அளவுகளுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்கள், நீதி நேர்மையோடு உருவாகக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். தன் ராசிநாதனும் குரு பகவானும் தன் ராசியை பார்க்கறதுனால உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படின்றதை நிலைநாட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் மதிப்பு, மரியாதை, கௌரவமும் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றதான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்களும் பௌர்ணமி யோகத்தில் பார்வை பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. பட்டம், பதவி, புகழ் எல்லாமே 10, 11ஆம் இடத்தை இதை குறிக்கும். இப்போ பௌர்ணமி யோகத்தில் அது உத்திர நட்சத்திரத்தில் இந்த மாதம் உதயமாகிறதுனால இந்த மாதம் முழுக்கதுமே உங்களுக்கு பட்டம், பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத ஒரு சில விஷயம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். என்றைக்கோ செய்திருப்பீங்க அந்த உதவிக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் தேடி வரதுக்கான காலகட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களும், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டங்களும், வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய காலகட்டங்களும், தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டமாக உதயமாகுது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தனால இந்த மாத காலகட்டத்தில் யாராவது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுது. உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் உருவாகும். எது சரி, எது கரெக்ட் அப்படின்ற எது தவறு அப்படின்றத உணரக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல சூரியன், சனி இணைவு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எதிராளிகளை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடத்துல அதிகப்படியான அசுபகிரகங்கள் வீட்டிருந்தது அப்படின்னாக்கா எதிராளிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள், எதிராளிகள் உங்களை அஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம் தான் சொல்லணும். இந்த குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள், மனம் தெளிவு பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், புதிய தொழில் தொடங்குறதுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த ஊரார் மக்கள் எல்லாமே உங்களை போற்றக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. அடுத்தது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த விதத்தின் தடைகள் ஏற்படாது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறினவர்களுக்கு
முயற்சியின் விளைவாக குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். அடுத்தது உங்களோட ராசிக்கு பொறுத்தோன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வைப்படுறதுனால பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள்னால மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கல்வியில் ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டங்கள், எத்தனை பேர் இருந்தாலும் அதை போட்டித் தேர்வில் வெற்றி பெறுந்து நீங்கள் அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நேரத்தில் விற்றுட்டு அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. வெகு நாட்களாக தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் பிரிக்க முடியாமல் கிடக்குதுன்னு சொன்னாக்கா இந்த நேரத்தில் அது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். அதனால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அது அடுத்ததாக சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணமான நபர்கள் கணவன் மனைவிடையே ஒரு இணக்கமான சூழல்கள், ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தோம்னாக்கா லாபாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெறப்போகிறார். ராசிநாதனோட இணைவு பெற போகிறார். அப்போ லாபாதிபதியும் ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து தனக்கு 7ஆம் இடத்தில் இருந்தார் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பண வருவாய் நீங்கள் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை இந்த ஒரு மாத காலகட்டத்திலேயே அதிர்ஷ்டம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. ஆனால் உழைப்பை நம்பினால் ஊதியங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. உழைப்பை நம்புங்கள் ஊதியத்தை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம், அதாவது துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி சுக்கிரனுடைய ராசி. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா பார்க்குறவன் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. சுக்கிரன் திசையில், அதாவது சுக்கிரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பயுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மேலே வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறதுலையே கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு துலா ராசிக்காரங்க தான். ஆனால் மற்ற ராசிக்காரங்க மாதிரி பெருசாக கமிட்மெண்ட்டெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. பார்ப்போம், நடக்கும், நல்லதாக நடக்கும், கடவுள் இருக்கிறாரு, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம மனசு நாமளே தேர்த்திக்கக்கூடிய ராசியும் துலா ராசி தான். ஆனால் துலா ராசி அதிபதி பார்க்கும்போது யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யார் அப்படின்னா மேச ராசி தான். அந்த மேச ராசியில தான் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறையா கமிட்மெண்ட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா 19 நாளைக்கு ஒரு சூப்பராக உட்காந்துருப்பார். இந்த 19 நாளைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பிரார்த்தம் இருந்தால், அதுக்காக நம்ம ஜாதகத்தில் நமக்கு சின்னதாக கமிட்மெண்ட் இருந்து நாம் பெருசாக கமிட்மெண்ட் வச்சுருந்தா நமக்கு செட் ஆகுமா? இல்லை. அதனால் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாற்றங்களை உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? அது குறிப்பாக 19 தேதிக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போகிறாரு, தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு. ஏன்னா ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான், 8ஆம் இடத்துக்கே போகிறார். அப்போ 19ஆம் தேதிக்கு சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு போகும்போது இந்த உடல் உபாதிகளால், அதாவது இந்த வெயில் பிரச்சனைனால அவஸ்தைப்படுறவங்களுக்கு, அதாவது ஹீட்டு, ரெண்டாவது அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உஷ்ணம், அதாவது இந்த மாதிரி தோல் நோய் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பார்த்துட்டுன்னா இந்த மாதிரி கட்டான்றது முடிஞ்ச வரைக்கும் உடல் உபாதிகள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஓரளவுக்கு இதுக்கு மேலே சில மாற்றங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாத ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம்.
ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை சுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வர மாதிரி, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வர மாதிரி. இந்த சங்கடமெல்லாம் இருந்ததை நம்ம உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏன் உங்களுக்கு நல்லா இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா 4 காரணம் நான் சொல்லலாம். ஒன்று, 19ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து நல்லது பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோட இந்த உங்களுக்கு தமிழ் வருடம் முடியுது. 17ஆம் தேதியோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதம், அதாவது விசுவாவாச வருடம். 18ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரபவ வருடம் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணம் பார்த்தீங்கன்னா புது வருடத்தில் கால் அடி எடுத்து வைக்கிறீங்க. அதனால் புது வருடம் பிறக்கிறதுக்கும் சுக்கிரன் உங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும், அது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 20ஆம் தேதி அக்ஷய திதி வரக்கூடிய நாளில் உங்களால் முடிஞ்ச ஒரு கோல்டு வந்து ஒரு கிராமாவது எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக புது வருஷம் பிறக்குது. ஏன்னா உங்களுக்கு 18ஆம் தேதியிலிருந்து புது வருஷம் தானே, 20ஆம் தேதி தானே அக்ஷய திதி பிறக்குது. அப்போ அந்த புது வருஷத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டுகள் இருக்கிற விஷயம் என்னென்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு சில மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா ஏற்றம் தாழ்வுகள் எல்லாம் பார்த்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு 3 மாதமாக ரொம்ப கஷ்டம். அந்த 3 மாதமாக ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஏன் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அவர் வந்து வக்கரத்துக்கு போயிட்டார். அந்த வக்கரத்துக்கு போனதுனால என்னாச்சு அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வர வேண்டிய பைசா வரல, எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, 2வது தொழில் ரீதியாக குழப்பம், ஆட்கள் இல்லாமல், பணம் அது ரன்னிங் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல், பொதுவாக அதுக்கு நேரம் இல்லாமல், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் நிறைய கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்துருந்தாரு. அந்த மன அழுத்தமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே சரியாகும். ஏன்னா உங்களுக்கு குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டார். குருவுடைய பார்வை 5, 7, 9 3 ராசி பார்க்கறாரு. அந்த 5ஆம் இடமும் உங்கள் ராசி தான் குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லை, அடுத்தது வரக்கூடிய மே மாதமும் பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மே, ஏன்னா ஜூன் 1 தான் குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நட்சத்திரத்தில் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக கொடுக்குறாரு. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு வழிவகுத்து கொடுக்குறாரு. ஒரு சில மாற்றத்தோடு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விதம் வேற. பழைய வருஷம் முடிஞ்சு புது வருஷம் பிறக்குது. 2வது உங்கள் ராசியாதிபதி சொந்த வீட்டுக்கு போகிறாரு. குரு வந்து வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து மீண்டும் உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்க்கும்போது 5ல் இருக்கிறாரு. செவ்வாய் 5ல் இருக்கிறது வந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரே நாள் தான் இருப்பார். 2ஆம் தேதி காலையில் நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நாளன்று வந்து பார்க்கும்போது அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டார் அப்படின்னா கட்டன்றது அந்த உடைய செவ்வாய் 5லிருந்து 6க்கு போயிடுவார். 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுயத்தொழிலுக்கு 10ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது துளாராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கு. சார் நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் மாத சம்பளத்தை சார் வாங்குறேன். மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வார சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது சம்பளம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உழைப்பாளர்கள் சம்பளம் வாங்குறது வேற, உத்தியோகத்தில் இருந்து சம்பளம் வாங்குறது வேற. நான் சொல்றது உழைப்பாளர்கள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருவார், சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருந்தால் அவரு இயல்பு நிலையில் இருக்கிறதுனால சனியுடைய பார்வையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் கால் முன்ன வச்சு ஒரு விஷயத்தை பண்ண செய்யுங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக எட்டி பார்க்கறத நிறுத்திடுங்க. ஏன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். உதவி செஞ்சால் கூட உபத்திரி வந்துடும், கொஞ்சம் கவனமாக இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 5ல் இருக்கிறாரு. புதன் பகவான் 5ஆம் இடத்துல 11 நாள் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் வந்து
அதாவது புதன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு இப்போ இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால் ஒரு சில மாற்றம் கொடுப்பாரு. ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் புதன் பகவான் வந்து நீச்சம் அடைகிறார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்பில் தடை ஏற்படும், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது நம்ம வாய் தான் நமக்கு அந்த இடத்துல எதிரியாக நிற்கும். சரிங்களா? நல்லது பண்ணால் கூட பொல்லா பண்ணுற மாதிரி. ஏன்னா புதன் கெட்டு போயிட்டாருன்னா 2 விஷயம் கெட்டு போயிடும். படிப்பு கெட்டு போயிடும், மூளை வேலை செய்ய மாட்டார், குழப்பங்கள் அதிகமாகும், நிறைய பேசுவோம், கோவப்படுவோம், கத்துவோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி யோசிப்போம். ஏன்னா புதன் பகவான் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 20 நாள் வந்து மீனத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சிருப்பார். அந்த நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்க்கும்போது புதன் பகவான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. கோபம் பிடிவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த விசுவாவாச வருடத்தில் 17 நாட்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த 17ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி பிறக்கும்போது உங்களுக்கு சித்திரை 1 பிறந்துடும். சரிங்களா? அப்படி பிறக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். 17ஆம் தேதின்னு சொல்கிறது நான் சொல்கிறது அதாவது ஏப்ரல் மாதம் 17. ஏப்ரல் மாதம் 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து விசுவாவாச வருடம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பரபவ வருடம் பிறக்குது. அப்போ பரபவ வருடம் பிறக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். எது எப்படியோ துளாராசிக்கு தன்னுடைய குரு பார்வை பட்ட காலம் ஒரு அருமையாக இருக்கும்போது அதை வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே இதுக்கு மேலே இந்த 2 மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. அதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் முறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23. அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்கள் அந்த ஓலை திருவிழா நடக்கும். இதில் கிறிஸ்துவர்களில் அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது துலாம். துலாமுக்கு இருக்கிற நல்ல வழக்கம் சரி, கெட்ட வழக்கம் சரி, எதாக இருந்தாலும் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், எங்கள் குரு சொல்லுவார், வாத்தியாரம் சொல்லக்கூடாது, குரு சொல்லுவார், நாயை கொன்றாலும் நடுத்தருள் வச்சு தான் கொள்ளுவேன். அதே மாதிரி தான் இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா டேய் நான் அப்படின்பா. நாங்கள் படிக்கிற காலத்தில் சூளை முதிப்பாங்க. இப்போ சூளை மதிக்க முடியுமா? கொன்னே விடுவாங்க எங்களை. அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் தாத்தா புளிய மரத்தினுடைய அந்த அந்த இதழ் மாதிரி இருக்கு பாருங்க, விளாஞ்ச், அந்த இதை எடுத்து அடிப்பார். 16 256 தெரியாது, அறிவில்லை அப்படி சொல்லி அடிப்பாங்க. இப்போ சொல்ல முடியுமா? இப்போ திட்ட முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? எந்த குழந்தைகிட்டையும் எதையும் சொல்ல முடியாது. யுகம் மாறுது. யுகம் எத்தனை மாறினாலும் தா உண்டு, தா வேலை உண்டு, நீதி உண்டு, நேர்மை உண்டு, சத்தியம் உண்டு, தவறாத எண்ணம் உண்டு. இதுக்கு எல்லாம் கட்டுப்பட்டவர் துலாம் ராசி. இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் துலாம் ராசி. தா உண்டு, தா வேலை உண்டு, அத்தனைக்கும் நான் எனக்கு தான் உண்டுன்னு நினைப்பை கூறக்கூடிய துலாம் ராசி.
பாருங்களேன், எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. துலாம் ராசினர்கள் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒருக்குரிய வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்க ஒருக்க வேலையை தான் பார்ப்பாங்க. அதுபோல் கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது வேலை, எந்த வேலை செய்ய சொன்னாலும் ரெடியாக இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, அதை விட வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அதை விட எக்கச்சக்கமான வழிகள் உண்டு. காற்றாசி ஏற்கனவே மிதுனம், துலாம், சதயம், இந்த 3 பேர்த்தையுமே நான் வெளிநாட்டுக்குரியவங்க நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு 1/4/2026 கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய, வயசை பார்த்துக்கங்க, தசாபத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் தான் சனி உச்சம் பெறார். உங்கள் ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ல் 1 வருஷமாக திருக்கணித்தில் இருக்கும்போது பல நன்மைகள் செய்வார். இப்போ 6/3 வாக்கியத்திலே இருக்கார். வாக்கியத்தில் இருக்கிறார். வழிபோக்கனா இல்லை, வளம் பெற்று இருக்கிறார். செலவினம் அல்ல, செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால துலாம் ராசி நேயர்களுக்கு தசாபத்தியை பார்த்துக்கங்க, வயசை பார்த்துக்கங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு, இந்த மாதம், அதாவது 1/4/2026 வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தயவு செய்து நினச்சிக்கோங்க. ஏன்னா துலாமுக்கு விவசாயம்னாலும் சரி, அழகு சம்மந்தப்பட்ட பொருள், பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருள், கார் சம்மந்தப்பட்ட பொருள், மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக தேக்கு மரம், தேக்கு, வெண்தேக்கு, அதே மாதிரி வன்னி மரங்கள், ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி மரங்கள் சம்பந்தப்பட்டது உயரமான இடத்துல இருக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் நல்ல வேலை பார்த்து வந்தால் வெளிநாட்டுக்கு எத்தனையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் சுவாதியை சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த 1/4/2026 வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக மாறும். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில். என்ன சப்போர்ட்டு? உங்கள் தசாபத்தி சப்போர்ட். உங்கள் தசாபத்தி சப்போர்ட்டை மட்டும் பார்த்துக்கணும். தசாபதி சப்போர்ட்டை பார்த்துட்டா நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு கூடுமானவரை உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்ய நினைப்பீங்க. அடுத்த ஆள் செஞ்சால் பிடிக்காது, அடுத்த ஆள் தப்பு பண்ணாலே பிடிக்காது, அப்புறம் அடுத்த ஆள் வேலை உங்களுக்கு இப்படி பிடிக்கும். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து, அடுத்து கண்டிப்பாக 5க்கு ஒரு குரு பலவர் இருக்குது. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடன் இருந்து சமயம் குறைக்கிறவங்க, வேலை பழுவை குறைக்கிறவங்க, புதிய வேலையை ஆரம்பிக்கிறவங்க, புதிய நிறுவனம் ஏற்கனவே நான் புதிய வேண்டாம்னு சொன்னேன். கன்னியானாலும் சரி, துலாம்னாலும் சரி, விருச்சகம்னாலும் சரி, தனுசானாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். மகரமாக ஆரம்பிக்கலாம். கூடுமானவரை கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 5 ராசிகளும் கண்டிப்பாக இந்த ஆண்டில் எதையாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், எதையாவது ஒரு நல்ல புரோக்ராமபிள், ஏதாவது ஒரு நல்ல மெர்ஜெண்ட், ஏதாவது நல்ல பிஸ்னஸ், வியாபாரம், எதையாவது ஒன்று எடுத்து செஞ்சு வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக உண்டு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடுங்க. லட்சுமி நரசிம்மர் மூல மந்திரத்தை நல்லா படிங்க. அயக்கிரிவர் படிங்க. ஏன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க, சரஸ்வதி, அயக்கரிவர், விநாயகர், இவங்கள குருஸ்தானத்தில் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு முறையாவது திருவானைக்கால் போய்ட்டு அந்த கோப்பெரும் செங்கற்சோழனுடைய குணாதிசயமும் அவனுடைய அரசியல் நிர்வாகமும் அவர் எப்படி தர்மகர்த்தாவாக இருந்து அந்த கோயில் திருப்பணிகளை செஞ்சார் என்பதை, சுவாதி நட்சத்திரத்தில் ஏன் செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு தத்துவமே அடங்கியிருக்கு. திருச்சி திருவானைக்கா கோவில், அதை சென்று ஒரு முறை தரிசித்து வாருங்கள். குடும்பத்தோடு சனீஸ்வரர் இருக்கிறார். குடும்பத்தோடு சனீஸ்வரனால குதூகூலத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த ஜேஷ்டா தேவினாலும் சரி, குதூகூலத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனீஸ்வரனோடு இருக்கக்கூடிய, கண்டிப்பாக குடும்பத்தோடு இருக்கிறதுனால கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் சொல்கிறோம்னா அது அங்கே தான் அதுக்கு உரிய பொருள். எனவே தயவு செய்து ஒரு முறையாவது திருவானைக்கல் சென்று வந்தால் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.